ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பணக்குடி சூசையப்பர் தேவாலய அர்ச்சிப்பு மற்றும் திருவிழாவிற்கான கொடியேற்றத்தை தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தொடங்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் பணக்குடியில் அமைந்துள்ள புனித சூசையப்பர் ஆலயம் கடந்த 8 ஆண்டுகளாக மறுசீரமைப்புடன் புதிய கலை வடிவத்தில் அழகாக கட்டப்பட்டது. இங்கு நடைபெற்ற ஆலய அர்ச்சிப்பு விழாவுக்கு தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி வருகை தந்தார். அவரை பங்கு தந்தை இருதயராஜ் மற்றும் பங்கு மக்கள் மாலை அணிவித்து வரவேற்று பல்லக்கில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவிற்கான கொடியேற்றத்தை ஆயர் ஸ்டீபன் மற்றும் முன்னாள் ஆயர் ஜூடு பால்ராஜ் அர்ச்சித்து தொடங்கி வைத்தனர். கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ள ஆலயத்தில் தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு ரவிபாலன், மறைவட்ட முதன்மை குருக்கள் மார்ட்டின், செல்வர் ஜார்ஜ், டோமினிக் வலன் உட்பட அருட்தந்தையர்கள் பலர் கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றினர். இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பு ஆசீர்வாதம் பெற்றனர். புனித சூசையப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பணக்குடியில் இருக்கின்ற தேவாலயமானது மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. கண்களை கவர்வது மட்டுமல்ல, இதயத்தையும் கொள்ளை கொள்வதாக இருக்கிறது. பணக்குடியில் உள்ள மக்கள் தங்களுடைய தாராள குணத்தை காட்டி ஆண்டவனுக்காக இந்த அற்புத கோவிலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அங்கு பணி செய்கின்ற பணியாளர் இருதயராஜ் அவர்கள் கண்டுஞ்சாமல் இரவு பகல் என்று பாராமல் எல்லா மக்களையும் சந்தித்து இந்த கோவிலை கட்டுவதற்கான அரும்பணிகளை செய்திருக்கிறார். அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த கோவிலில் எல்லா மக்களும் வரலாம், எந்த பாகுபாடும் கிடையாது. இறைவனை சந்திக்கலாம், இறைவனோடு பேசலாம், தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், கவலைகள் எல்லாம் நீங்கும், நோய்கள் அகன்றுவிடும், எல்லாருக்கும் ஆறுதலும் தேறுதலும் அளிக்கக்கூடிய ஆண்டவர் இங்கே இருக்கிறார். இந்த ஆண்டவர் அனைவரையும் அரவணைக்கிறார். எனவே இந்த வான்முட்டும் கோபுரம் அனைத்து மக்களுடைய இதயங்களையும் மேலே எழுப்ப வேண்டும். கோவிலில் வந்து இறைவனை சந்தித்து அனைத்து ஆசீரையும் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று அன்போடு கூறி இறை ஆசீரை உங்களுக்கு அன்போடு அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.